நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே அந்த அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துரும். அதுவே கூகுளே ஹோஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு லிங்க்கை நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ப்ராம்ப்ட்லேருந்து எழுதிட்டு ஒரு வெப்சைட்டை ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து எழுதிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். இப்போ இருக்கிறதே அதிசயமாக நம்ம பார்க்குறதுக்கு விட எங்கேயோ வரப்போகிறது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த மாடல்ஸே இனி அதையே பில்ட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஆமாம், அதுக்கு அந்த ஜியாமெட்ரிக்கல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நடக்கும். இதோட டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதிப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவுடில் இருக்கும்போது நீங்கள் ஒரு கூகுளில் போயிட்டு வியோ மாடலில் கேட்கக்கூடாத ஒரு வீடியோவை கேட்டு அது பண்ணால் நிறுத்திடுவோம். பட் இது ஓப்பன் சோர்ஸுங்கும் போது நீங்கள் உங்கள் மிஷின்லேயே அதை பண்ண முடியும். நீங்கள் பண்ணியிருக்கிறது யாருக்குமே தெரியாது. அடுத்ததாக ஒரு செய்தி, சிங்கப்பூர் கம்பெனி ஏஐ பயன்படுத்தி இன்னைக்கு நீங்கள் சிந்திக்கும் வேகத்தை விட ஒரு 100 மடங்கு வேகத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏஐ பயன்படுத்தி தான். அதனுடைய பின்னணி என்ன? முதல் இந்த கம்பெனியோட பேர் சேப்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படி நம்ம சேனல் பேர் மாதிரியே ஒரு பேர் வச்சுருக்காங்க. இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லா ஏஐயுமே சாட் ஜிபிடி ஆகட்டும், கோபைலட் ஆகட்டும், ஜெமினை ஆகட்டும், எல்லாமே அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது தான் செய்யறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா செயற்கை நுண்ணறிவு, அறிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை இந்த மாடல் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது இன்றைக்கி இதுக்கு நிறையா ஜிபியு, நிறையா ஹார்ட்வேர், நிறையா பவர் தேவை. நம்ம இன்னொரு எபிசோட்லேயும் அதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதை குறைக்க முடியுமா அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது, மனித மூளை இதை எப்படி பண்ணுது, ஒரு கடினமான ப்ராப்ளம் கிடச்சிதுன்னா மனித மூளை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு அவங்க யோசித்து பார்த்தாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுது, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, கடினமாக இருக்குன்னா பிரெயின் ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுமா. ஒன்று குயிக்காக இதுக்கு ஒரு ஆன்சர், ஒரு ரஃப்பாக ஒரு ஆன்சர் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு குயிக் ப்ராசஸிங் பண்ணுமா. இன்னொன்று இதை தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்குமா. அதான் நம்ம சமயத்தில் யோசித்து பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். பட் ஒரு நாள் கழித்து ஸ்லீப் ஓவர் ஆனிட்டோம்பாங்க, நமக்கு வேறு ஒரு ஐடியா, அதோட இன்னொரு டீப்பர் மீனிங் நமக்கு பிரெயின் பண்ணும் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்கிற அந்த மாடல்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பயன்படுத்தி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 100x 100 மடங்கு வேகமாக பண்ண முடியும்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி வெளிவருமான்னு தெரியாது, ஏன்னா இது ஒரு ஆராய்ச்சி நிலையில் தான் இருக்குது. இது எதுக்கு முக்கியமான செய்தி ஆகுதுன்னா, இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இன்றைக்கி இருக்கிற நிலைமையிலேருந்து 100 மடங்கு 1000 மடங்கு கூட வேகமாக, திறன் அதிகமாக வர முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். இங்கே இப்போ இருக்கிறதே அதிசயமாக நம்ம பார்க்குறதுக்கு விட எங்கேயோ வரப்போகிறது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த மாடல்ஸே இனி அதையே பில்ட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஆமாம், அதுக்கு அந்த ஜியாமெட்ரிக்கல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நடக்கும். ஓகே, இப்போ வீடியோ, இமேஜ் அதெல்லாம் பற்றி பேசிட்டோம். அடுத்ததாக செயலிகளையே இப்போது ஏஐ உருவாக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன வேணும்னு சொல்லிட்டா, இதை தான்ப்பா உன்னோட ஆப், இதை கொண்டு போய் நீ ஹோஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏஐ வளர்ந்துட்டுருக்கு. கூகுள் ஓப்பல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது எந்த நிலையில் இருக்குது, அதை பற்றின ஒரு செய்தி வந்திருக்கு. ஆமாம், வைப் கோடிங் அப்படிங்கிறாங்க. இந்த வைப் கோடிங்கை பண்ணுறதுக்கு ரெப்லிட்னு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு, நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த இதில் இப்போ கூகுளும் குதிச்சிருக்காங்க, கோதாவில் அவங்களையும் இறங்கியிருக்காங்க. ஓப்பல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே அந்த அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துரும். அதுவே கூகுளே ஹோஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு லிங்க்கை நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ப்ராம்ப்ட்லேருந்து எழுதிட்டு ஒரு வெப்சைட்டை ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து எழுதிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இது சோதனை முயற்சியாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற இது வரைக்கும் வந்திருக்கிற வைப் கோடிங்கை விட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த என்டையர் அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணிவிடுது, அதோட பார்ட்ஸ் என்னென்னு பிரித்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஒரு பார்ட்டை மட்டும் போய் எடிட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம். அதோட ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க மற்றவங்களோட நாங்கள் வித்தியாசமாக பண்ணுறோன்னு அவங்க சொல்லியிருக்கிறது. நீங்கள் ஒரு முழு அப்ளிகேஷன், எனக்கு ஒரு ஃபுல் வெப்சைட் வேணும், ஒரு பிளாக் வெப்சைட் வேணும் அப்படின்னாக்க அதோட வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, வீடியோ இருக்கிற பேஜ், ஆடியோ இருக்கிற பேஜ், இமேஜ் இருக்கிற பேஜ்லாம் அது ஃபங்க்ஷனாலிட்டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது தனித்தனியாக பிரித்து கொடுக்குது. மொத்தமாக கொடுத்துட்டு தனித்தனியாகவும் காட்டுது. நீங்கள் அந்த தனித்தனியாக இருக்கிற இடத்த கொண்டு போய் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வழக்கம் போல் அவங்கக்கிட்ட இதுக்கான டேட்டா நிறையா இருக்கும். ஆமாம், நார்மலாக மற்றவங்க பண்ணுறத விட அவங்களால இன்னும் பெட்டராக பண்ண முடியும். கண்டிப்பாக.
இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்லாத்தோட அடிப்படையே அவங்க கண்டுபிடிச்ச டிரான்ஸ்ஃபார்மர் தான். ட்ரான்ஸ்ஃபார்மர். 2017 கூகுள் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதுக்கான அடிப்படையே. இப்போ ஏஐ ஓப்பன் மாடல்ஸ் அதில் வந்து அலிபாபா ஒரு வீடியோ உருவாக்கக்கூடிய ஓப்பன் மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் வந்து அந்த நார்மலான டெக்ஸ்ட் பேஸ் மாடல்ஸ் தான் நிறையா ஓப்பனாக இருந்தது. அது எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? அலிபாபா சைனீஸ் கம்பெனி, நம்ம அமேசான் மாதிரி, அமேசானை விட பெரிய நிறுவனம் அலிபாபா உலகம் முழுக்கவே. அவங்களோட குவென்னு ஒரு மாடல் இருக்குது. அது வந்து ஓப்பன் சோர்ஸில் இன்றைக்கி இருக்கிற ஜிபிடியோட ஓஎஸ்எஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு ரொம்ப கேப்பபிளான ஒரு மாடல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வீடியோ மாடல் எதுவுமே வந்து பெருசாக ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. இது ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் வெயிட் ரெண்டுமே வித்தியாசம். ஓப்பன் சோர்ஸ்னாக்கா அதோட நிரலிகளும் தராங்க, அவங்க அதோட கோடு அதையும் கொடுக்குறாங்க. ஓப்பன் வெயிட்ஸுங்கிறது அந்த மாடலுக்கு ட்ரெயின் பண்ண அந்த டேட்டா, அதோட வெயிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வெயிட்ஸையும் கொடுக்குறாங்க. ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் வெயிட்ஸ். நிறையா இருக்கிற மாடல் இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே லாமா மெட்டாவோட மாடல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் வெயிட்ஸ் தான், சோர்ஸ் கோட் கிடையாது. இவங்க கொடுக்குறாங்க, குவென் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ மாடல் வந்து புதுசாக அவங்க ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 14 பில்லியன் பேராமீட்டர், 5 பில்லியன் பேராமீட்டர். இது வந்து சைஸ் 14 பில்லியனுங்கிறது கண்டிப்பாக இன்னும் பெட்டராக வீடியோஸ் கொடுக்கும். ஆனால் அதுக்கான கேப்பபிலிட்டி நிறையா வேணும். இது ரெண்டுத்தையுமே ஓப்பன் சோர்ஸில் ஓப்பன் வெயிட்ஸாக கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் வீடியோவை லோக்கலில் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன் நீங்கள் லோக்கலில் பண்ண முடியும்? எல்லாத்தையும் நீங்கள் க்ளவுடில் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சினிமா எடுக்கிறீங்க, நிறையா ஒரு சினிமாங்கும்போது ஒரு 1000 ஆப்ஜெக்ட் இருக்கும் ஒரு சீனில். அந்த 1000 ஆப்ஜெக்டையும் அதை மேனேஜ் பண்ணணும்னா உங்களுக்கு ஜிபியூ கேப்பபிலிட்டி நிறையா வேணும். அது நீங்கள் லோக்கலில் எவ்வளோ வேணால் உங்களால், நீங்கள் அந்த பெரிய நிறுவனங்களாக இருந்தால் நீங்கள் வைக்க முடியும். அதே போல் இந்த சின்ன மாடலில் வந்து நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷினில் ஜிபியூ, பவர்ஃபுல் NVIDIA ஜிபியூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தி பார்க்க முடியும். இது எதுவுமே வெளியில் போகாது, கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் பண்ண முடியும். இதோட டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதிப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவுடில் இருக்கும்போது நீங்கள் ஒரு கூகுளில் போயிட்டு வியோ மாடலில் கேட்கக்கூடாத ஒரு வீடியோவை கேட்டு அது பண்ணால் நிறுத்திட போகிறாங்க கண்டிப்பாக. பட் இது ஓப்பன் சோர்ஸுங்கும் போது நீங்கள் உங்கள் மிஷின்லேயே அதை பண்ண முடியும். நீங்கள் பண்ணியிருக்கிறது யாருக்குமே தெரியாது, உருவாக்கி இருக்கிறது யாருக்குமே தெரியாமல் நீங்கள் ரகசியமாக உருவாக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த ஓப்பன் மாடலில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறக்கும் பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தேவை. டெக்ஸ்ட் மாடலுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜிபியூ கேப்பபிலிட்டி வேணும். ஜிபியூ கேப்பபிலிட்டி நான் சொல்லும்போது ஒரு 40-50,000 ரூபாய் அளவுக்கு ஒரு ஜிபியூ கார்டு மட்டுமே உங்கள் பிசியில் வேணும். அதே போல் மேக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கில் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற மிஷினில் தான் நீங்கள் இதை ரன் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஜிபியூ. இந்த வீடியோன்னு வரும்போது அதை விட இன்னும் அதிகமாக தேவை ப்ராசஸிங் பவர். அதாவது ஒரு சினிமா எடுக்கக்கூடிய ஒரு மீடியா கம்பெனிஸ்க்கு வேணால் இது வந்து இது பெரிய அளவில் ரிசர்ச்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோஷியல் மீடியா கம்பெனிஸ்க்கு சின்ன சின்ன கிளிப்ஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய க்ளவுடில் பண்ணும்போது அவங்களுக்கு காஸ்ட் ஆகும். அது மாதிரிலாம் பயன்படுத்தி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முக்கியமான விஷயம், இது ஓப்பன் சோர்ஸுங்கிறனால மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும், அதை ஸ்டடி பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரப்படி புடவை கட்டலை, வேஷ்டி கட்டலைன்னா நம்ம இந்த மாடல்ஸை ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஓகே நம்ம ஊருக்கான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மாடலை ஹோஸ்ட் பண்ணலாம். ஆமாம். இப்போ சங்க காலத்தில் நம்ம வந்து பொன்னியின் செல்வன் காலத்தில் போயிட்டு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணணும்னா, பொன்னியின் செல்வனை பற்றி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா தரவுகளும் ஃபோட்டோ, ஓவியம் தான் இருக்கும் கற்பனையில். அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம்னா, இந்த மாடலுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அதால் ஜென்ரேட் பண்ண அதான் ப்ரொப்ரைட்டரி கான்டென்ட்டை கொடுத்து ட்ரெயின் பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, நன்றி வெங்கட். நன்றி.